அண்மைச் செய்தி. சென்னை மடிப்பாக்கத்தில் கல்லூரி மாணவர்கள் ஐடி ஊழியர்களுக்கு கொக்கைன், மெத்தமெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களை விற்ற 4 பேரை போலீசார் கைது செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். சென்னையில இந்த போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தொடர்ந்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில மடிப்பாக்கம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் ஐடி ஊழியர்களுக்கு கொக்கைன், மெத்தமெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்த 4 நபர்களை கைது செய்து அவரிடமிருந்து கொக்கைன் மற்றும் மெத்து போதைப் பொருளையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மடிப்பாக்கம் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புள்ள தங்கி இந்த கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக துணை ஆணையர் செல்வ நாகரத்தின் அவர்களது தனிப்படையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவரின் தலைமையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை சோதனை செய்து டிஜே தொழில் செய்து வரும் பிரதீப் என்பதை கைது செய்த போது வடசென்னை பகுதியில் போதைப் பொருளை மொத்தமாக ஆந்திரா போன்ற பகுதியிலிருந்து வாங்கி வந்து விற்பனை செய்யக்கூடிய நபர்களிடமிருந்து இந்த போதைப் பொருளை வாங்கி வந்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் 3 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆலம்பக்கத்தை சேர்ந்த கோகுலகிருஷ்ணன், வேளச்சேரியை சேர்ந்த அஸ்வின், வெளிவாகத்தை சேர்ந்த சாபுதீன் ஆகிய 3 பேர் உள்ளிட்ட 4 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு 23 கிராம் கொக்கைன் போதைப் பொருளும் அதே போல 4 கிராம் மெத்தமெட்டைன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்து ரகசிய இடத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்களிடம் தொடர்ந்து யாரெல்லாம் போதைப் பொருளை விற்பனை செய்தார்கள் என்ற பட்டியலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் மேலும் சிலர் சிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.